எரிஞ்சு பத்திரமா போயிட்டான்ல. சரி இந்த சூப்பர்மான் ஓடி ஒழிஞ்சாரு, அவரை போய் பாப்போன்னுட்டு நான் பார்க்க போனேன்ல. அவரு என்ன பார்க்க சூப்பர்மான், அவரு என்ன பார்க்க நான் அவரை பார்க்க, அவரு என்ன பார்க்க நான் அவரை பார்க்க. ஒரு மணி நேரம் ஓடிச்சு. ரெண்டு பேரும் பார்க்க காதல் உண்டாயிட்டு. உங்க ரெண்டு பேருக்குமா? ஆமா, காதல் உண்டாகி அவருக்கு என்னுடைய மேலே உள்ள ஆசையினால் அவருக்கு வீரியமானதோ வெளியாக அந்த வீரியத்தை என் கையிலே ஏற்ற என் கையிலே பிறந்தவர் கையனார், கையனார் ஐயனாராக, ஐயனார் ஐயப்பனாக எங்க இருக்கிறாரு? 18 படிக்கு சொந்தக்காரர் யாரு? ஐயப்பன். ஐயப்பன் ஹரிகர சுதன். ஆமா, அதான் அரிய சிவனும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்களா? அறியாதவன் வாயில மண். ஹரி என்கின்ற வாயிலே மண்ணுன்னு சொல்லுவாங்க, அறியாதவன் இல்ல. ஹரி என்கின்ற வாயிலே நந்த கோகுலத்திலே யசோத கிரகத்திலே மண்ணை தின்னாலாம். அதுக்கு யசோத அடிச்சாலா, அதை அடிக்கிறதுக்காக வாயை திறந்து 33 கோடி தேவர்களும் 48 ரிஷிமார்கள் கும்பர்கள் வித்தியாதர்கள் அனைவர்களையும் அதுல என்ன ஒரு சங்கு தெரிந்ததா, சக்கரம் தெரிந்ததா, காமதேனு என்கின்ற ஒளி அமைப்பு அது உள்ள தெரிந்ததா இல்லையா? அதை காட்டினாரா. அதான் ஹரி என்கின்ற வாயிலே மண்ணு. அப்படி சரிதான். யாரும் சந்திக்க வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த கதை முடிச்சிருச்சா? ஐயப்பன் இருக்காரு சபரிமலையில இருக்காரு. ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவர் ஐயப்பன். அது உன் புள்ளதான், அது ஏன் புள்ளதான். அந்த உருவத்தை இப்ப இங்க எடுத்திருக்கீங்க. ஆமா, அங்க அந்த உருவத்தை எடுத்த இப்ப இவரை சோதித்து பார்ப்பதற்காக, இந்த அர்ஜுனரை சோதித்து பார்ப்பதற்காக மோகினி அவதாரமானதோ கொண்டேன். பாருங்க, சோதிக்கலாமா? இப்ப ஏனம் வயசாச்சு இது ஏனம் இங்க வரும் வரும் ஆனா வராது. வரும் ஆனா லேட்டா வரும். சரி, ஆளை பார்த்து எடை போடாத. அது வேணா உண்மைதான். என்ன அர்ஜுனனை சோதிச்சு பார்க்கலாமா? மாமா மகன் ஒன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன். மாமா மகன் ஒன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன். அத்த ஒன்ன 10 நிமிஷம் தனையும் மனசெடுத்து, அத்த ஒன்ன 10 நிமிஷம் தனையும் மனசெடுத்து பார்த்தானே. அதை வச்சு நாம் என்ன சரி சொல்ல ஒரு வார்த்தை வச்சு வரவில்லை. அத்த மகன்
கொடுத்து அத்தனை முன்ன நினைச்சு அழகு சொந்தம் அத்தனை முன்ன நினைச்சு அழகு சொந்தம் வந்தவனுக்கு அத்தனையும் மறந்து கொண்டு அது மாமா அவர் அம்ப விட்டா மாதிரியே இருக்காரு சாமி. அந்த அம்மன் கொடுக்கணும் இவரை எங்கேயாவது அந்த கொடி மரத்தை மாட்டி எங்கேயாவது அதை வர பிடிச்சிக்கிட்டு ஒரே சொத்துல போகணும் ஒதுக்கிச்சு. சரி மாமா மாமா ஐயே சண்டாளி ஓடியாப்பாடா யாரு நீ? அவன் பொண்டாட்டி. அது என் சக்கரத்தி. ஒன்றை வந்த பிறகு ஒரு போஷில நகை கொடுத்துதான் இங்க பாருங்க, நான் நகைய மறந்து வீட்லயே வச்சுட்டு விட்டேன். ஐயோ யாரு கேட்கறது எவரை கேட்கறதுன்னு அலைஞ்சா தெரிஞ்சா எனக்கு கிடைக்கல. இந்த பூசாரிய கிட்டத்துக்கு அவர் சொல்றாரு, புடவை வேணா எத்தனை வேணாலும் எடுத்துருப்போம், நகையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. எங்க அக்காவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்க மாட்டேங்குது, உனக்கு எடுத்து தரங்குது. என் சக்கரத்திய பார்க்க போனோம் பாருங்க. நல்லா பாத்துக்க மருமகளை, பாத்துக்க. மாமியாருக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அட்டிய நகை, அதுக்கு கீழே ஒரு நெக்லஸ், தோடு, நீ எல்லாத்தையும் போட்டுக்க, எதுவுமே உடையாம கொடுத்துரு. இல்ல இல்ல, அவங்களுக்கு வந்து தாராள மனசு. எங்க அவங்களுக்கு உங்களை மாதிரிலாம் கிடையாது. அள்ளி கொடுத்து வச்சுக்கேன்ட்டாங்க. என்ன வேணா இருக்கு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, மிச்சம் இதெல்லாம் கும்போணத்துல கிடந்துச்சு, என்னது மயத்துல இங்க சும்மா எடுத்துட்டு வந்தது. அதான் சொன்னாங்க, போய் கேட்டோன்னா அதான் சொன்னாங்க. சரி, இங்க இந்த சாமியார் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அதுக்கு சரிப்பட்டு வருவாரா வரமாட்டாரா? நீங்க வேணுங்க. என்னைக்கு எவ்வளவு ஆசையா, என்னைக்கு கல்யாணம் பண்ணாரோ அன்னையில இருந்து அதுக்கு சரிப்பட்டு வர கேளுங்க. அவரு எவ்வளவு ஆசையா போடி போடி, எப்படி போடி போடி போடின்னு யாரும் சொல்லுவாங்க? போடி அப்படின்னா